Hi everyone, 12th standard maths-க்கு 2 mark, 3 mark, 5 mark பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 mark பார்த்தாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பப்ளிக் எக்ஸாம் 2025 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, நம்மளால் வந்து ஒரு 7 3 mark 7 2 mark எழுத முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக எழுத முடியும். ஆனால் ஒன்று தான், கம்பல்சரி மட்டும் நம்பிட்டு போக வேண்டாம். கம்பல்சரி எப்பவுமே புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். க்ரியேட்டிவ்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புக்கிலேருந்து கேட்குறது கிடையாது, இல்லை வந்து நம்ம புக்கிலேருந்து கேட்குறது கிடையாது. அதாவது நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம வந்து படிக்கக்கூடிய சாப்டர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய அவங்களா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ ஆனால் நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம இன்டெக்ரல் இருந்ததுன்னா இன்டெக்ரல் கான்செப்டில் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை வச்சு நம்ம கேட்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கேட்கலாம், இல்லை தியரி ஆஃப் எக்வேஷன், அது எந்த சாப்டர் இருந்து வேணாலும் வரலாம். ஒரு 2 mark ஒரு 3 mark க்ரியேட்டிவ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பல்சரியில். ஒருவேளை கம்பல்சரி போன வருஷம் மாதிரி ஈஸியாக வந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்போ கம்பல்சரி அடிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக எல்லா சாப்டருமே 12 சாப்டருமே கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். ஏன்னா மிக மிக முக்கியமான வீடியோ இது, வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாக்கக்கூடிய ஒரு வீடியோ ஃபார் 12th standard மேக்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 12 சாப்டருக்குமே 2 mark 3 mark நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஸோ அப்போ 12 சாப்டருமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மேக்ஸில் பாஸ் மட்டுமே ஆகணும்னு நினைக்கிறவன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு 75+ எடுத்தால் போதும்னு நினைக்கிறவன். இன்னொன்று சென்டம் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க. சென்டம் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்த 5 marksம் நான் கொடுத்த எல்லா 2 mark 3 markம் படிச்சுட்டு க்ரியேட்டிவுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிங்கன்னா தான் சென்டம் வரும். இல்லை சார் எனக்கு ஒரு 90 to 80 போதும், ஒரு 75லேருந்து ஒரு, அதாவது 90க்கு 75லேருந்து ஒரு 80 போதும்னா நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் படித்தா போதும். அதே மாதிரி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன், இன்னும் கொஞ்சம் ஒரு 70 எடுக்கணும்னு நினைக்கிறவன், நான் 70 எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இங்கே சொல்லிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 2 mark 3 mark மட்டும் சொல்கிறேன். 5 mark நீங்கள் அனைத்துமே படித்து தான் ஆகணும். டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், அதை அனைத்துமே படிங்க. Chapter 1, Chapter 2, Chapter 3, Chapter 4, Chapter 8, Chapter 10, Chapter 11, Chapter 12. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கட்டாயமாக 6 2 mark 6 3 mark மேலே எழுதலாம். ஆனால் கம்பல்சரி எழுதணும். அதனால் 6 2 mark 6 3 mark எழுதிடலாம். 5 mark நான் கொடுத்தது மட்டும் படித்தா 7 எழுதிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி புக் பேக் மட்டும் 1 mark படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 75 to 80 mark எடுத்துடலாம். 80 கன்ஃபார்ம், 90க்கு 80 கன்ஃபார்ம், 80க்கு மேலேயே எடுத்துடலாம். சரிங்களா? ஒருவேளை நான் வந்து ஒரு 70 எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 mark எல்லாமே 7மே கரெக்டாகி எல்லாம் நல்லா படிங்க. 1 mark புக் பேக் படிச்சுக்கோங்க. Chapter 1, Chapter 2, Chapter 3, Chapter 4, Chapter 8, 10 வேண்டாம், 11 12. அந்த 10 மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? இது வந்து 3rd கேட்டகரி பசங்களுக்கு. ஸோ இந்த கேட்டகரி பிரிக்கக்கூடாது, இருந்தாலும் முடியாத பசங்களுக்காக சொன்னது. இல்லை சார் நான் எல்லாமே படிக்கிறேன்னா நான் இந்த போர்டில் எழுதியிருக்க எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ தெளிவாக புரிய வச்சுன்னா, இப்போ Chapter 1ல் 2 marks தனியாக நான் இந்த நான் குறிப்பிட்ட 8 சாப்டரில் மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 mark 3 mark தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் 2 mark 3 mark ஈஸியாக இருக்கும். மீதியெல்லாம் பெரிய சாப்டர்ஸ் 5th chapter 6th chapter 9th chapter இந்த மாதிரி பெரிய சாப்டர் 7th chapterக்கெல்லாம் வந்து பார்த்து பிரித்து கொடுத்துருக்க மாட்டேன், ஒட்டுக்காக கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே படிக்கிறவங்க ஓகே. ஸோ அதை நான் பிரித்து கொடுத்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 சாப்டருக்கு மட்டும் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா படிக்க முடியாத பசங்களுக்காக. ஓகேவா? இப்போ 2 mark பாருங்கள், இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். 1.1ல் கட்டாயமாக ஒரு 1.2 இருக்கிறதே 7 2 mark தான் மேட்ரிக்ஸில், அதை யாரும் படிக்க மாட்டேறீங்க. 3 mark தான் ஜாஸ்தி. 1.1ல் இருக்குது நிறையா. 1.2ல் ரேங்க்கு காட் ஜாடான்னு பார்த்துக்கோங்க. மைனர் மெத்தட் வந்து 2 mark. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. 1.4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராமர் ரூலில் ஃபிஷ் டேங்க் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது, அது வரும். 1.6ல் அந்த நோ சொல்யூஷன் சம்மு. ஸோ இதெல்லாம் தான் 3 mark. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே ஒரு 6லேருந்து 7 mark 6லேருந்து 5 mark அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ Chapter 2 பார்த்தீங்கன்னா 2 mark தனியாக இங்கே தந்திருக்க பாருங்கள். மொத்தமாக எவ்வளோ இருக்கும் எண்ணி பாருங்கள். ஒரு 15 2 mark கூட இருக்காது. ஸோ 2.1 ஈஸி, 2.2 ஈஸி, 2.2ல் ஒரே ஒரு சம் தான். 2.3ல் வந்து பாருங்கள் 2 சம்மு, 2.4ல் 3 சம்மு, 2.5ல் ஒரு அதுலேயும் ஒரு 3 சம்மு, 2.6ல் ஒரு 3 சம். ஸோ 2 mark அந்தளவுக்கு பேசும்படி இல்லை, ஈஸியாக அடிச்சிடலாம். 3 mark தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க, முக்கோண சமநிலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? 2.2 2.3 2.4 2.5லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. 2.6 2.7 2.8 ஜென்ரலாக இருக்கும்.
ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். ட்ரை அவுட் பண்ணுங்கள், ஏன்னா 3 மார்க் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவ்வளோதான். ஸோ அடுத்து தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் பாருங்கள், மொத்தமாகவே 2 மார்க் ஒரு 7-8 கூட இருக்காது. அதை படிச்சிருங்க. 3.1 3.2ல் மட்டும்தான். ஆனால் 3 மார்க் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3.1 3.2 ஈஸி, 3.3யும் ஈஸி. ஏபி ஜிபி ஹெச்பின்னு வரும், அதுலேருந்தெல்லாம் கேட்பாங்க. சால்வ்னு ஒரு சம்மு கேட்பாங்க. எல் டிவிஷன் சிந்தடிக் டிவிஷன்லையும் போடலாம், ஜிசிடி மெத்தட்லையும் போடலாம். 3.5லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சால்வ் மாதிரி சம்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸும் இருக்குது. 3.6 ஈஸி, ரூட்ஸு சொல்கிறது, ப்ளஸ் மைனஸ் டிஸ்கிரேட் ரூல்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் மைனஸ் போட்டு தள்ளிட்டு போடுறது. ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ எல்லாருமே இந்த 3 சாப்டர் படிச்சிடணும். 4th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து 4.1 சைனில், 4.2ல் காசில், 4.3 டேனில், 4.4 எல்லா இன்வர்ஸ்லி சீக்கன் காட் கொசிக்கன் அதில், 4.17 எக்ஸாம்பிளில் 4th ஒன், 4.5ல் 3rd ஒன். ஸோ மொத்தமாகவே 2 மார்க்குங்கிறது எல்லாமே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அதிகமாக கேட்பாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3னா என்ன, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3π/4னா என்ன, tan inverse of √3னா என்ன. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபைன் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படி தான் கேட்பாங்க. 3 மார்க்கில் தான் ப்ரூஃப் மாதிரி கேட்பாங்க, இல்லை டொமைனு கேட்பாங்க. டொமைன் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமைன் சம்ஸு அந்த ப்ரூஃப் மாதிரி கேட்குறதுங்கிறது கேட்பாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஒரு 2 வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். 4.4 மொத்தமாகவே ஒரு ப்ரூஃப் சம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 4.5லையும் ப்ரூஃப் சம்மு, ஷோ தட் சம்மு, எக்ஸ் கண்டுபிடிக்க சம், சால்வ் சம்மும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபார்முலா படித்தாலே எழுதிடலாம். ஸோ 4th சாப்டருமே ஈஸி. இப்போது நல்லா படிக்கிறவங்க மட்டும் 5th சாப்டர் படித்தா போதும். 5.1ல் அந்த சர்க்கிளோட எல்லா ஃபார்முலாவும் படிச்சுங்க. டயாமீட்ரு, சென்டர் ரேடியஸு, அதுக்கப்புறம் வந்து டேஞ்சன்ட் நார்மல், இந்த ஃபார்மாஸ் மட்டும் படிச்சிங்கனாலே, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இதெல்லாம் படிச்சிங்கனாலே இதை எழுதி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸி. ஸோ எக்ஸாம்பிளோட சேர்த்து கொடுத்துருக்கேன். 5.2ல் கான்செப்ட் பேரபோலாக்கு என்ன ஃபார்முலா வரும், அப்வர்ட்னா என்ன, டவுன்வர்டா என்ன, லெஃப்ட் வேர்ட்னா ரைட் வேர்டுக்கு எல்லா ஃபார்முலாவும் படித்து, எலிப்ஸோட சென்டர் ரேடியஸு, 4c, c² ஃபார்முலா, இல்லை வந்து ஒரு டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா, ஒரு லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா, இது எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறது மூலயமா எலிப்ஸ் ஈக்குவேஷனும், ஹைப்பர்போலா ஈக்குவேஷனும், பேரபோலா ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 மார்க்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ இதுலேருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. முடியாத பசங்க அட்லீஸ்ட் எக்ஸாம்பிளாவது பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5.3ல் கானிக் ஹைப்பர்போலாவா பேரபோலாவா எலிப்ஸான்னு கண்டுபிடிக்கிறது 5.3 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 5.4ல் 5வது சம் மட்டும். அப்புறம் எக்ஸாம்பிள் 5.32லேருந்து 39 வரைக்கும் உள்ள குட்டி குட்டி சம்ஸ் அந்த 5.5ல், ஏன்னா 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 5th சாப்டருமே ஈஸி தான், நல்லா படிக்கிறவங்க வேணால் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான், எல்லோரும் படிக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். 6th சாப்டரில் படிக்க முடியாத பசங்க ஒர்க் அண்ட் டார்க்கு எப்படியாவது படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க, அது படிச்சிருங்க. 6.1ல் 3 தியரம் படிச்சிருங்க. அடுத்து 6.2ல் லாம்டா, பேரலோ பைப்டு, கோப்ளானரில் எம் கண்டுபிடிக்கிறது, லாம்டான்னு ஒரு சம் இருக்குது பேரலோ பைப்டு, கட்டாயமாக கேட்பாங்க. 6.2மே எல்லாருமே படிங்க. 6.3 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான சம். ஒரு கிராஸ் ப்ராடக்ட், வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஜெகோபி மெத்தடில் எப்படி போடணும், ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் டாட் ப்ராடக்ட் வந்தால் என்ன ஆகும், இது ரொம்ப ஈஸிங்க. இதை வச்சு ப்ரூஃப் கேட்பாங்க. A × B, B × C, C × A = ABC². இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ப்ரூஃப் சம்ஸ். ஸோ 6.3மே படிச்சிருங்க. இது முடி படிச்சுட்டு மீதியெல்லாம் டைம் இல்லைன்னா விட்டுட்டு 6.4ல் இந்த 5th சம்மும் 6.9ல் இந்த எக்ஸாம்பிள் 2 சம்மும் 4, 5 மட்டும் பார்த்தா போதும். அது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஆங்கிள் பிட்வீன் லைன். இந்த ஆங்கிள் பிட்வீன் மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பசங்க 6.4 கட்டாயமாக பார்க்கலாம். லைன்ஸ் ஈஸி, ஃபார்முலா படித்தா ஈஸி. வெக்டர் கார்ட்டீசியன், பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக். 6.5 ஸ்கியூ லைன்ஸ், பேரலல் லைன்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம். 6.6 பிளேனோட ஈக்குவேஷன், கண்டிப்பாக இந்த கான்செப்ட் ஈஸி. 6.8 கோப்ளானார், 6.9 ஆங்கிள் பிட்வீன்ஸ் அண்ட் நிறைய இதில் ஃபார்முலா இருக்கும். வரக்கூடிய சம்ஸ்க்கு இமேஜ் அண்ட் பாயிண்ட், ஆரிஜின் அண்ட் டிஸ்டன்ஸ், 2 பேரலல் பிளேன்ஸு, இந்த மாதிரி ஃபார்முலாலாம் படிச்சிங்கன்னா 6.9 போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் லென்த்தியான ஒரு எக்ஸசைஸ் தான், சாப்டர் தான். ஃபார்முலா படித்தா அடித்து தூள் கிளப்பிடலாம். 6th சாப்டர். 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 7th சாப்டர் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது மிட்டமுக்கு படிச்சிருப்பீங்க. 7.1ல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி,
7.2 ஸ்லோப்பு டேஞ்சன்ட் நார்மல் கண்டிப்பாக இந்த பேஸ் பண்ணி சம் வரதான் போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, அந்த ஹரிசாண்டல் பேரலல், அது டேஞ்சன்ட் நார்மலு 7.12 7.16 7.3ல லக்ராஞ்சி ரோல்ஸ் இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நாட் அப்ளிகபிள் சம்மும் பார்க்கணும், சாதா சம்மும் பார்க்கணும். எக்ஸாம்பிளில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். மெக்லாரன் சீரிஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பிட்டாலூரில் ஃபஸ்ட்டு 10 சம் ஃபுல்லாக பார்க்கணும். எக்ஸாம்பிளில் 7.33லேருந்து 7.37 வரைக்கும் பார்க்கணும். 7.40லேருந்து 7.42 வரைக்கும் பார்க்கணும். 38 45 எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. 7.6ல் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மோனோட்டோனிசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமால் ஒரு கான்செப்ட்டு புரிஞ்சு படித்து ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சு வச்சு அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமானா என்ன, லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா என்ன, கான்கேவிட்டினா என்ன, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் எப்படி போடணுங்கிறது இங்கே அனைத்துமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா இது எழுதிடலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 7.59 ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. 7.8ல் 1 2 3 சார் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், இதில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா 7.6 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாரும் படிங்க. நான் சொல்கிறது வீக்காக இருக்கிறவங்களுக்கு 7.6 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே படிங்க. ஓகேவா? 7.6ல் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிளையாவது பார்த்துட்டு போங்க. ஓகே, ஏன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்லிட்டு 2 மார்க்கில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்பான். 8th சாப்டர் எல்லாருமே படிக்கணும். 8.1 8.2ல 2 மார்க் பிரித்து தந்திருக்கேன் பாருங்கள். ஒரு 10 2 மார்க் கூட இருக்காது. 3 மார்க் பாருங்கள். 8.1ல் இந்த சம்ஸு, 8.2ல் 4 சம்ஸு, 8.3ல் 5 7, 8.4ல் 3 4. ஸோ 8.5ல் ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிள், 8.6ல் கூட ஒரு 5 சம் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயமாக 8th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 9th சாப்டர் நல்லா படிக்கக்கூடிய பசங்க மட்டும் படிங்க. 9.3ல் தான் நான் சம்மு சொல்லியிருக்கேன், அதுலேருந்து தான் சம்மு வரும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன், செகண்டில் இந்த 5 சப்டிவிஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் ஒரு 8 எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. 9.4ல் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பெர்னாலி தீரம் வச்சு போடுறது ரொம்ப ஈஸி, பெர்னாலி ஃபார்முலா வச்சு போடுறது. 9.5மே ஒரு 3 சம் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. 9.6 ரிடக்ஷன் ஃபார்முலாவில் ஒரு 4 டைப்பான ஃபார்முலா வச்சு சம்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியாவில் சர்க்கிள் சம்மே கிடையாது, ஓனாக கேட்பாங்க. சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், பையே ஸ்கொயர்னு ஆன்சர் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.62வும் பார்த்துக்கோங்க. இது இன்டெக்ரல். இன்டெக்ரல் கேல்குலஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா? அடுத்து 10th சாப்டர் எல்லாருமே பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸு, பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லாத சாப்டர். 10.1ல் ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், நம்ம கிராஸ் சீரீஸில் முடிச்சிட்டோம். 10.2ல் ஃபஸ்ட்டு 2 சும்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டால் போதும். 10.3ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. கட்டாயமாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் வரும். 10.4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி இது அதே மாதிரி ப்ரூஃப் அந்த சொல்யூஷனை கொண்டு வரது, அதிலே ஆன்சர் கொடுத்துருப்பான், ரொம்ப ஈஸி. இதுவுமே ஈஸி. 10.4ல் 5ல் வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணி ஆன்சர் போடுறது கட்டாயமாக. 10.5ல் ஒரு 5 சம் இருக்குது, எனக்காக பாருங்கள். எக்ஸாம்பிள் 10.22 சேர்த்து பார்த்துக்கோங்க. மொத்தமாகவே சம்மு கம்மியாக தான் இருக்குது. 10th சாப்டர் தாராளமாக எல்லாருமே படிக்கலாம். 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிக்கிறோம். 2 மார்க்கில் தனியாக கொடுத்துருக்குறேன். 2 மார்க்கில் ஃபைண்டு கே கண்டிப்பாக கேட்பாங்க. 11.1லேருந்து ஏதோ ஒன்று கேட்பாங்க. 11.4ல் ஃபஸ்ட்டு தேர்டில் 5th பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பெர்னாலிங்கிற மாதிரிங்க பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் 11.5ல் 1 2 4 இந்த 3 சம்மில் ஏதோ ஒன்று வந்துடும். அதே மாதிரி 11.4ல் மீன் வேரியன்ஸில் இது இந்த கொஸ்டின்ஸு. ஸோ 2 மார்க் கம்மியாக தாங்க இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்கலன்னா மற்ற சம்ஸ் கேட்பாங்க. ஆனால் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் 11.2ல் எழுதியிருக்கிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. இல்லை பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை கொடுத்து குமுலேட்டிவ் கேட்பாங்க, இல்லை குமுலேட்டிவ் கொடுத்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. கண்டுபிடிக்கிற சம் கேட்பாங்க, டப்பா சம்மு. 11.2 படிச்சிருங்க. 11.3ல் வந்து ஃபைண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் தான் இங்கே நான் ஃபஸ்ட் சப்டிவிஷன் போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு 1 6th 1 மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 11.4ல் 2 4 6 8 மீன் வேரியன்ஸில் சப்பையான ஒரு சம்னா அதுதான். 11.5ல் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு 3 சம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சம்மு கம்மி தான். 12th சாப்டர் 12.1ல் 1 2 6 8 எக்ஸாம்பிள் 12.1 12.8 2 மார்க்கு. ட்ரூத் டேபிளில் 3rd 4th 12.2ல் ஆக்சுவலாக ட்ரூத் டேபிள் கிடையாது, இது வந்து ஸ்டேட்மெண்ட் சம்ஸு. பட் இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க 2 மார்க்கில். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 12.1 3 4 7 தியரம் நம்பர் 12.1 12.2 எக்ஸாம்பிள் 12.3 12.6 எவ்வளோதான். 3 மார்க்கில் ட்ரூத் டேபிள் 6லேருந்து 15 வரைக்கும் எல்லா ட்ரூத் டேபிளும் போட தெரியணும். 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம் ட்ரூத் டேபிள் பொறுத்த வரைக்கும்.
ஸோ 12th சாப்டர் மட்டும் எல்லாருமே முடிச்சிருங்க. அதில் எந்த ஒரு சம்மையும் மிச்ச மீதி வைக்காதீங்க. நான் இத்தனை நேரம் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ஐடியா வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். கட்டாயமாக நான் லேட்டாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன். 5 மார்க் சீக்கிரமாக கொடுத்துட்டேன். 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினச்சேன், முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடி. எனக்கு உடம்பு சரியில்லாதனால ரெடியாக கொடுக்கல, ஆனால் கொடுத்துட்டு இப்போது 12 சாப்டருக்குமே பக்காவாக எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். படிக்க முடியலையா, 90 மார்க் எய்ம் பண்ணுறியா, நீ ஃபஸ்ட்டு 8 சாப்டர் படி. கம்பல்சரி மட்டும் நீ எல்லா சாப்டருக்கும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது பண்ணால் தான் கம்பல்சரி எழுத முடியும். இல்லைனா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 8 சாப்டர் படித்தா 5 மார்க் எல்லாமே எழுதிடலாம். டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சென்டம் அடிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ கட்டாயமாக நம்ம இம்பார்ட்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும், எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.